சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தா சேது வந்து தன்னோட குழந்தைய ஏற்றுக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் தமிழ் வந்துட்டு ஒரு அப்பா குழந்தைய ஏற்றுக்கிறதுக்காக ஒரு குடும்பமே நாடகம் போடுது. அப்படி ஒன்றும் என் குழந்தை அங்கே இருக்க வேணாம், நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விடிஞ்சதும் விடியாததுமா தமிழ் விறுவிறுன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கூட்ட ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாரும் வந்துட்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் சேதுவும் அவங்க குடும்பம் எல்லாரும் நிற்கிறாங்க. தமிழ் வந்து எப்படியாவது என் குழந்தைய வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் கேட்க, சேது வந்து இது என்னோட பையன், நான் தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் வந்து தான் குழந்தைக்காக போராட, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இந்த புள்ள என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ண, பஞ்சாயத்து மூலமாக ஒரு முடிவெடுத்து சீட்டை குலுக்கி போட்டு குழந்தைங்க ரெண்டு பேர்கிட்டையும் போடுவோம். அந்த பிள்ளைங்க ரெண்டும் ஏதாவது ஒரு சீட்டை எடுக்குங்க, அதை வச்சு யாருக்கிட்ட யார் குழந்தை இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஐஸ்வர்யா வேண்டிக்கிட்டு இருக்கு, கடவுளை இந்த குழந்தை தமிழ்ச்செல்விகிட்டேயே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அந்த சீட்டில் தமிழோட பெண் குழந்தை தமிழ்கிட்டையும் தமிழோட ஆண் குழந்தை சேதுக்கிட்டையும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சீட் எடுக்கிறாங்க. இதை பார்த்ததுமே சேதுவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிருது. ஏன் புள்ள இது என்கிட்ட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா எல்லாரும் பஞ்சாயத்தோட இதுக்கு கட்டுப்பட்டு தமிழும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. எப்படியாவது நான் சும்மா விட மாட்டேன், என் குழந்தைய ஏதாவது பண்ணி நான் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு தமிழ் வந்து அப்பத்தா கிட்ட ரொம்ப கோவமா பேசுறாங்க. நீங்க நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுல, உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, உங்களால தான் என் பிள்ளைய பிரிஞ்சு நான் இருக்கேன், தாயும் பிள்ளையும் பிரிச்ச பாவம் உங்களை சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் வசந்தி வந்து, தமிழே சும்மா இரு தமிழே, எதுக்கு கோவப்படுற, உடம்புக்கு ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி வந்து தமிழை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா வீட்டில் ஒரே சந்தோஷமாக இருக்குது. சேது வந்து தன்னோட குழந்தை வந்து தான்கிட்ட இருக்க போகுது, அதுவும் தன்னோட புள்ள வந்து அந்த சீட்டை எடுத்ததை நினச்சி சேது ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரி சித்ரா ஐஸ்வர்யா மூஞ்சில ஆடலை. ஈஸ்வரி சொல்லுது, மாமா என்னதான் இருந்தாலும் குழந்தைய ஒரு அம்மா வளர்க்குற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்கவும், உடனே சேது சொல்கிறாரு, ஏன் சின்னம்மா, ஏன் என் குழந்தைய நான் அவளை விட நல்லா வளர்த்து காட்டுறேன், யாரும் எதுவும் பேச வேணாம், என் குழந்தைய எப்படி வளர்க்குறதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து ஈஸ்வரி வாயை அடிச்சுட்டு போயிடுறாரு. இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு ஐஸ்வர்யா வந்து ரொம்ப வந்துட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கு, இந்த குழந்தை இப்போவே நமக்கு நடுவில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா ஈஸ்வரி வந்து, ஐசு நீ இப்படியே அவனை விடாத, அவனை இன்னைக்கு எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, எங்கே ஆண்டி அவர் எங்கே வரப்போகிறாரு, எங்கேயும் வரமாட்டார் அப்படின்னு சொல்லும்போது, நீ விடு நான் பார்த்துக்கிறேன், கீழே இருக்கும்போது அவன்கிட்ட இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லி அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சொல்லி கொடுக்குது. குழந்தைய வச்சுக்கிட்டு சேது விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக வந்துட்டு நம்ம ஐஸ்வர்யா போயிட்டு, மாமா எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், என் கூட வரீங்களா அப்படின்னு கேட்கவும், இப்போயா நான் வர முடியாதே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாமா எனக்காக வர மாட்டீங்களா, எனக்கு முக்கியமான திங்ஸ் வாங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா கூப்பிடவும், இங்கே பார்த்தா ஈஸ்வரி வந்து, என்ன சேது மாமா நீங்களே பாருங்க மாமா, உங்கள் பையன் சேது ஏன் ஐஸ்வர்யா கூப்பிட்டா எங்கேயுமே போக மாட்டான், அவளும் கல்யாணம் ஆகி எங்கேயாவது புருஷனோட போகணும்னு நினைப்பாள, ஒரு கோயில் குளம் பக்கத்தில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம்ல, குழந்தை வந்தது சந்தோஷம்தான், அதுக்குன்னு 24 மணி நேரமும் குழந்தை கூட இருந்தா எப்படி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், சரி சேது ஏதோ அந்த பிள்ளை பக்கமும் நியாயம் இருக்குல்ல, நீ குழந்தைய மலர்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது இரு மனசா போய் கிளம்பிட்டு கீழே வர்றாரு. கரெக்டாக குழந்தை வந்து பாலை கக்கி அழுக ஆரம்பிச்சிருது. ஐயோ என்னாச்சு குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப பதற ஆரம்பிச்சிடறாரு. ஒன்றும் இல்லை சேது என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. குழந்தை வந்து பாலை கக்க ஆரம்பிச்சிருது. ஐயோ குழந்தைக்கு ஏதோ வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன், உடனடியாக டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு ஐஸ்வர்யாவை கூட எதுவுமே கண்டுக்கிறாம விறுவிறுன்னு குழந்தையை தூக்கிட்டு மலரை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாரு. எங்கே பார்த்தா ஐஸ்வர்யா வந்து வெளியே போகணும்னு சொல்லும்போது குழந்தை வந்துருச்சு. இதுக்கு தான் நம்ம குழந்தைய நடுவில் விடக்கூடாதுன்னு நான் சொன்னேன், யாரு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியும் வந்து அப்படி கொதிச்சு போய் நிற்கிதுங்க. அப்புறம் பார்த்தா குழந்தைக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை, பால் செரிக்காதனால தான் அப்படி இருக்குது, நீங்கள் பொட்டி பால் கொடுக்குறீங்கல்ல அப்படின்னு சொல்லவும், சரி இது போக போக வந்து சரியாயிரும்,
பாலை நல்லா தண்ணியாக காய்ச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு குழந்தை நார்மலாக தூங்கிக்கிட்டு இருக்கு. சேது வந்துட்டு குழந்தை பக்கத்துலேயே வந்துட்டு முழிச்சு பார்த்து தூங்கிட்டாரு. அப்புறம் பார்த்தா இங்கே பார்த்தா ஐஸ்வர்யா வந்து இந்த குழந்தைனால தான் எல்லாம் வந்துச்சு, நம்ம மாமா கூட சந்தோஷமாக இருக்க முடியாததுக்கு காரணம் இந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்வர்யா வந்து ரொம்ப கோவப்பட்டு குழந்தை மேலே தலகாணியை வச்சு அமுக்கிற அளவுக்கு போயிருது. இதை பார்த்த கரெக்டாக வந்து அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்க வந்து ரூமுக்கு வர்றாரு குழந்தைய பார்க்கறதுக்காக. அங்கே பார்த்தா குழந்தைகிட்ட வந்து ஐஸ்வர்யா தலகாணியை கொண்டுட்டு போகிறத பார்த்துட்டு ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கொடுக்குறாரு. வேகமாக ஐஸ்வர்யா வெளியே ஓடியாருது. மாமா அது வந்து மாமா அப்படின்னு சொல்லும்போது என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, குழந்தை உங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைய கொல்ல பார்க்குறியா அப்படின்னு ராஜவங்க கேட்க, ஐயோ இல்லை மாமா குழந்தைக்கு எதுவும் ஆகிருதா, மாமா தூங்கிட்டாரே அதான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கு என்னமோ நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை ஐஸ்வர்யா, குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா சேது ஒன்று சும்மா விட மாட்டான். சேது மட்டும் கிடையாது, நானும் சும்மா விட மாட்டேன். ஒழுங்கா சேதுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு சேது கூட வாடுறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை தட்டி விட்டுட்டு ராஜவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஐஸ்வர்யா வந்து அப்படியே முறைச்சி பார்த்து கோவத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.